வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாதிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இப்ப நான் எங்க நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் பெருமானுடைய திருத்தலத்திற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருத்தலத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 25ஆம் தேதி வெகு விமர்சையாக இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள், குறிப்பாக இந்த கும்பாபிஷேக தினத்தன்று இந்த ஆலயத்திலே என்னென்ன பூஜை வழிபாடுகள் நடைபெறும், என்னென்ன நேரத்துக்கு நடைபெறும் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அறிய தர இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சைவ பெருநிலத்தின் ஆன்மீக இதயமாக விளங்கும் யாழ்ப்பாணத்து மண்ணில் கலைகளும் சமய பண்பாடுகளும் தலை தூங்கும் கொக்குவில் கிழக்கு பதியில் அருள் வடிவமாய் எழுந்து நிற்கும் ஆலயம்தான் யாழ்விசன் இந்து மன்றத்தின் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலாகும். இந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பெரிய நந்தி பெருமானுக்கான மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 25/6/2026 அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்கு திருவருள் கைகூடியுள்ளது. சிவாலயங்களில் நந்தி பிரதிஷ்டை மிக முக்கியமான ஒன்று. இந்த காசி விஸ்வநாதர் பெருமானுடைய திருத்தலமானது 2010ஆம் ஆண்டளவிலேயே தோற்றம் பெற்ற ஒரு ஆலயம். குறுகிய காலத்திற்குள்ள தோற்றம் பெற்ற ஒரு ஆலயம். அதுவும் தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டு வருகின்ற இந்த ஆலயமானது ஆரம்ப காலத்திலேயே இந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு பக்தி பேற்றை வழங்கவும் அவர்களுக்கு ஆன்மீக சேவையை செய்யும் பொருட்டு சிவஸ்ரீ கந்தையா சுசீந்திரன் மற்றும் அருணா சுசீந்திரன் ஆகிய குடும்பத்தினரினுடைய இறை சிந்தனையின் ஆற்றலில் தோற்றம் பெற்றதுதான் இந்த சிவன் ஆலயம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் அலங்கார உற்சவமாக திருவிழா 10 நாட்கள் இடம்பெறுகிறது. அதுவும் சிவன் ராத்திரி அன்றைய தினத்துல தேர் உற்சவம் நடைபெறக்கூடிய வகையிலே 10 நாட்கள் திருவிழா இங்கு வெகு விமர்சையாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட நவராத்திரி பிரதோஷம் இங்கு பிரதோஷம் மிக முக்கியமாக இடம்பெற்று வருகிறது. அடுத்து நாங்கள் இந்த கும்பாபிஷேக தினமான அன்றைய தினம் இந்த ஆலயத்துல என்னென்ன பூஜை வழிபாடுகள் என்னென்ன நேரத்துக்கு நடக்க இருக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலானது இந்த பகுதியின் அடியார் பெருமக்களுக்கு பக்தி பேரினையும் ஆன்மீக சேவைகளையும் நல்கும் உயரிய நோக்குடன் சிவத்திரு கந்தையா சுசீந்திரன் மற்றும் திருமதி அருணா சுசீந்திரன் குடும்பத்தினாரின் இறை சிந்தனையின் விளைவால் தோற்றம் பெற்ற இந்த யாழ்விசன் இந்து மன்றம் எம்பெருமானுக்கு ஓர் உன்னத ஆலயத்தை அமைக்க திருவுள்ளம் கொண்டது. அதன் பொருட்டு 2010ஆம் ஆண்டளவில் கிருஷ்ணா அறநெறி பாடசாலையாக தொடங்கப்பட்ட யாழ்விசன் இந்து மன்றத்தில் முதலாக கடந்த 10/12/2021 கார்த்திகை திங்கள் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபவேளையில் விசாலாட்சி அம்மை உடனுரை காசி விஸ்வநாத பெருமானுக்கு தொடக்க கால திருக்குட நன்னீராட்டு மிக சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10/11/2021 அன்று அன்பகம் ஆன்மீக நிலையம் என்பனவும் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வொரு மக்களின் வழிபாட்டு புகலிடமாகவும் ஆன்மீக சேவை மையமாகவும் இத்திருத்தலம் விளங்கி வருகின்றது. எம்பெருமானுடைய திருத்தலத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்வரும் 25ஆம் தேதி மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற இருக்கிறது. அதற்கு முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் நாள் புதன்கிழமை காலையில 9 மணியளவிலே இங்கு ஜாக பூசை இடம்பெற்று பூர்வாங்க பூஜைகளும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணியளவிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எம்பெருமானுக்கு எண்ணெய் சாட்டும் நிகழ்வு, எண்ணெய் காப்பு நிகழ்வு இரவு 7 மணி வரை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 25ஆம் தேதி காலையில 7:28 மணிக்கு ஜாகசாலை பூஜை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9:47 மணியளவில் பெரிய நந்தி பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து செல்வ கடபதி மற்றும் கலைவாணி தேவி மூர்த்திகளுக்கும் இங்கு திருக்குட பவனி விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே பக்தடியார்களே எம்பெருமானுடைய கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய வரலாற்று பெருமை மிக்க பெரிய நந்தி பெருமானுக்கான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா
எதிர்வருகின்ற 25/6/2026 என்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது. இதன்படி 24/6/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு பூர்வாங்க பூஜைகள் மற்றும் யாகசால கிரியைகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் பகல் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை அடியார்கள் இறைமேனிகளுக்கு எண்ணெய் சாத்தும் எண்ணெய் காப்பு திருவிழாவும் நடைபெறும். மறுநாள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று மங்கள பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் ஏகாதசி திதியும் அமிர்த சித்த யோகமும் சுவாதி நட்சத்திரமும் நிறைந்த சுபதினத்தில் 19 அடி 2 அங்குலம் அகலமும் 24 அடி 2 அங்குலம் நீளமும் 18 அடி உயரமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான கரங்கல் கொடுங்க மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள பெரிய நந்தி பெருமானுக்கு காலை வேளை 7:28 மணிக்கு விசேட யாகங்கள் வசந்த மண்டப பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இறையருள் கூடிய விடைவான் நல்ல வேளையில் காலை 9:47 மணிக்கு கருங்கல்லினாலான பெரிய நந்தி பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனங்கள் இடம்பெற்று செல்வ கணபதி கலைவாணி தேவி ஆகிய மூர்த்திகளுக்கும் பெருந்திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இந்த காசி விஸ்வநாதர் பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஆலயமாக விளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த ஆலயம் குறுகிய காலத்திற்குள்ள கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயம். இதனால இந்த ஆலயம் நீண்ட காலம் நீடித்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆலயத்தை கற்கோவிலாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு, அதாவது கருங்கல்லினால் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய மாபெரும் திருப்பணி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த திருப்பணி வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு இந்த ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கற்களினால் ஆன ஒரு அழகிய ஆலயமாக தற்பொழுது தோற்றம் பெற்று காணப்படுகிறது. அதை விட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 108 சிவதாண்டவங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு தூண்களையும் 108 சிவலிங்கங்கள் சிவதாண்டவம் பொறிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலே பெரிய நந்தி, அதாவது திருவண்ணாமலையிலே எழுந்தருளி பெரிய நந்தி என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய நந்தியை போன்று இங்கேயும் இலங்கையிலேயும் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியிலே இந்த காசி விஸ்வநாதர் பெருமானுடைய திருத்தலத்திலே இந்த பெரிய நந்தி தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்துடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த காசி விஸ்வநாதர் பெருமாளினுடைய ஆலயமானது பல சிறப்புகளையும் பல அற்புதங்களையும் தன்னகத்தே கொண்ட ஆலயமாக விளங்கி நிற்கின்றது. ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்களிலேயே இத்திருத்தலத்தை காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கற்கோவிலாக, அதாவது கருங்கல் திருத்தலமாக மாற்றும் மாபெரும் திருப்பணி தொடங்கப்பட்டது. இத்திருக்கோவிலானது முழுமையாக கருங்கற்களினால் புத்தொழில் கோலத்தில் வடிவமைக்கப்பட்டது. ஆலயத்தின் ராஜகோபுரம், நடராசர் அலங்கார மண்டபம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான பெருந்திருக்குட நன்னீராட்டு விழா கடந்த 24/3/2024 அன்று பங்குனி திங்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலின் விசேட அம்சமாக இலங்கையில் முதன்முறையாக 108 சிவதாண்டவ பாவனைகளை தாங்கிய பேரழில் கருங்கல் அலங்கார தூண்களின் வரிசை அமைய பெற்றுள்ளமை அடியார்களை வியப்பில் ஆழ்த்துகின்றது. மேலும் இந்த திருக்கோவிலுக்கான மூலமூர்த்திகளின் பளிங்குகள், இறை திருமேனிகள் அனைத்தும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து விசேடமாக வரவழைக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடியார் கரங்களினால் நீராட்டும் மகாலிங்கம் 2025ஆம் ஆண்டு ஆலயத்தின் இறைமகிமையை மேலும் உயர்த்தும் வண்ணம் கடந்த 2025ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நன்னாளில் அடியார் பெருமக்கள் தங்களின் சொந்த திருக்கரங்களினால் நீரூற்றி வழிபாடாற்றக்கூடிய வகையில் ஒரு மகாலிங்க திருமேனி நிலைப்படுத்துதல் செய்யப்பட்டு திருக்குட நன்னீராட்டு செய்யப்பட்டது. திருத்தேர் வடிவில் பேரழிலோடு விளங்கும் கருங்கல் நாட்டூன் மண்டபத்தில் இந்த லிங்க திருமேனி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சாதி மத வயது பேதமின்றி சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் பெருமானை தங்கள் கரங்களால் திருமஞ்சனம் செய்து பேறு பெறும் உன்னத வழிபாட்டு முறை இங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அத்துடன் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், சைவ நெறியில் நந்தியம் பெருமான் வெறும் வாகனமல்ல, அவர் சிவகணங்களின் தலைவர், முதல் குரு மற்றும் தூய ஆன்மாவின் குறியீடு.
நந்தி அனுமதியின்றி நல்கர் புகழாது என்ற வாக்கியின்படி எம்பெருமானை தரிசிக்கும் முன் நந்தியின் திருவருளை பெறுவது மரபு. நினைத்தாளி புத்தி தரும் திருவண்ணாமலையில் பெரிய நந்தி என்ற திருப்பெயரில் நந்தியம் பெருமான் பிரம்மாண்டமாக வீட்டிருந்து அருள்வதைப் போல் கொக்குவில் பதியிலும் பெரிய நந்தி என்ற திருப்பெயரிலே இத்திருமேனி அமைய பெற்றுள்ளது இதன் ஆகச் சிறந்த தனிச்சிறப்பாகும். யாழ்விசன் இந்து மன்றத்தினரின் இப்பெரும்பணி கொக்குவில் மண்ணிலே அறமும் தர்மமும் நிலை பெறுவதற்கான முன்னேற்பாடாகும். இப்பணிகளை முன்னெடுக்கின்ற திருமதி சுசீந்திரன் அருணா தம்பதியினர் யாழ்விசன் இந்து மன்றத்தினூடாக இந்த ஆலயத்தை அமைத்து ஆலய சைவ பணிகளையும் கிருஷ்ணா அறநெறி பாடசாலையூடாக மாணவர்களுக்கான அறநெறி கல்வி பணிகளையும் மற்றும் பல பணிகளையும் முன்னெடுப்பது பாராட்டுதலுக்குரிய விடயமாகும். இன்றைய தினம் இந்த காசி விஸ்வநாதர் பெருமானினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் மற்றும் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் என்னென்ன நேரத்தில் நடைபெறும் என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பித்திருந்தோம். அதைவிட பெருமானினுடைய கும்பாபிஷேக பெருவிழா 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் அங்கே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் எல்லாம் எங்களுடைய IBC தமிழ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாகும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் ஓமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.